வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி. மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்கம். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம், கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி ஈஸ்டர், இஸ்லாமியர்களுக்கு புனித ரம்ஜான் மாதமும் இப்படி எல்லா மதத்தினரும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் கோள்களின் நிலை: மார்ச் 1 அன்று ரிஷபத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு, சந்திரன், புதன், சுக்கிரன். பின்பு மார்ச் 18 புதன் வக்ரகதியாகி கும்பத்திற்கு செல்கிறார். மார்ச் 29 சனி இடப்பெயர்ச்சியாகி மீனராசிக்கு செல்லவிருக்கிறார். மார்ச் 15 அன்று சூரியன் மீனத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மார்ச் 2 அன்று சுக்கிரன் வக்ரகதியாகி அதே ராசியில் சஞ்சரிக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் சனியும் சூரியனும், சுக தாய்ஸ்தானத்தில் ராகு, சந்திரன், புதன், சுக்கிரனும், ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாயும், ஜீவனஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதத்தில் 2ஆம் தேதி சுக்கிரன் வக்ரகதி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் தாய் சுகஸ்தானத்திற்கும், 18ஆம் தேதி புதன் வக்ரகதி ஆகி கும்பத்திற்கும், 29ஆம் தேதி சனி பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி அர்த்தாஷ்டம சனியாக தாய் சுகஸ்தானத்திற்கு சென்று வரவிருக்கிறார்கள். இந்த கிரக அமைப்பினால் உங்கள் ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். இப்பொழுது முதலில் பொதுவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசியாதிபதி குரு 6ஆம் வீட்டில் நல்ல நிலையில் இல்லை. உங்கள் 11ஆம் வீட்டில் அதிபதி சுக்கிரன் 4இல் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் உங்கள் வருவாய் இந்த மாதம் உயரும். சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீர்கள். உங்கள் நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். ஆனாலும் என்ன வருவாய் வந்தாலும் உங்கள் விரயஸ்தான அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் அமர்ந்திருப்பதால் செலவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். பற்றாக்குறை தொடரும். திட்டமிட்ட செலவுகளே போக திட்டமிடாத செலவுகள் கூட உங்களை தொந்தரவு கொடுத்தும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடும். வேலை செய்பவர்கள் தடுமாற்றமான நிலையை சந்திக்கலாம். தொழிற்ஸ்தானாதிபதி புதன் வக்ர நிலையில் 10இல் கேதுவும் அமர்ந்திருப்பதால் உங்கள் தொழிலில் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் தடுமாறும். இப்போது விரிவாக பலன்களை பார்க்கலாம். பொருளாதார நிலையை பொறுத்தவரை குறுப்பெயர்ச்சி ஆகும் வரை தடுமாற்றமான நிலையை தொடரும். அது மட்டுமல்லாமல் சனி பகவான் இந்த மாத இறுதியில் அர்த்தாஷ்டம சனியாக 4இல் அமர்ந்திருக்கிறார். இது சாதகமான நிதி நிலையை தராது. விரய செலவுகள் அதிகரிக்கும். கடன் வாங்கியிருப்பவர்கள் தங்கள் கடனை அடைக்க பகிர்ந்த பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கும். குரு பெயர்ச்சி மற்றும் ராகு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் நிதி நிலை சீரான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே ராசிநாதன் பலவீனப்படுவதும் குரு 6ஆம் வீட்டில் அமர்வதும் சிறப்பல்ல. அது சில மாதங்களில் மாறவிருக்கிறது. உங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ள சில மாதங்கள் பொறுமையாக காத்திருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ருண ரோக சத்துருஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு நோய்களை தரும். மற்றும் 6ஆம் வீட்டின் ஸ்தான அதிபதி சுக்கிரன் வக்ரம் அடைவதும் மனதில் நிம்மதியின்மையையும் உடம்பில் அசௌகரியங்களையும் கொடுக்கும். வேலை செய்யும் இடத்தில் அதிக கவனமுடன் செயல்படுவது அவசியமாகிறது. செயலில் தடுமாற்றம் தவறுகளுக்கு இட்டு செல்லக்கூடும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடும். முடிந்தவரை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் வேலையை முடித்து கொடுப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஜீவனஸ்தான அதிபதி 4ஆம் இடத்தில் வக்ர நிலை அடைவது சிறப்பல்ல. அவர் தொழில்காரராகவும் கூட. உங்கள் தொழிலில் நீங்கள் எத்தனை தூரம் மெனக்கெடுக்கிறீர்களோ அத்தனை தூரம் உங்களுக்கு லாப வரவு உண்டாகும். உங்கள் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். பணத்தை கையாளும் போது கவனம் அவசியம். கணவன் மனைவியிடையான உறவு அவ்வப்போது சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டு மறையும். ஆனாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் காரணியாக அமைவார்கள். உறவினர்கள் உதவிகளை பெறுவீர்கள். மனக்குழப்பத்தை தவிர்த்துவிட்டு யோகா தியானத்தில் ஈடுபடுங்கள். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது நல்லது.
மாணவர்கள் தங்கள் கல்வி கடமைகளை திறம்பட செய்து முடிப்பார்கள். தாங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று நல்ல பெயர் எடுப்பார்கள். போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். கலைஞர்கள் தங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள ஒரு சில மாதங்கள் காத்திருப்பது நல்லது. உங்கள் திறமை பளிச்சிடும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அரசியல்வாதிகள் மேலும் அதிக சோதனைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். நிலைமை விரைவில் சீராகி உயர்வான நிலைக்கு வருவீர்கள். இந்த மாதம் கலவையான பலன்களையே சந்திக்க வருகிறீர்கள் என்பதால் கவனமுடன் செயல்படுங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இறைவன் என்றும் உங்கள் பக்கமே இருக்கிறார். இறை வழிபாடை தொடர்ந்து செய்து வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். இந்த மாதம் ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள். நன்மைகளை மேலோங்கும். நற்பலன்கள் மேலோங்கி நிம்மதி அடைவீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.